நாங்கள் ஷிரடி யாத்திரையாக புறப்பட்டு இன்று மத்தியானம் 1:15 வண்டிக்கு கிளம்பியிருக்கிறோம். நாளை காத்தால 4 மணிக்கு வண்டியை விட்டு இறங்கிடுவோம் சோலாப்பூரில். அங்கே நமக்கு வண்டி ஷிரடியிலேருந்து வந்துடுது. அதில் நாங்கள் நேராக பண்டரிபுரம் பயணம் போகிறோம். பண்டரிபுரத்தில் ரூமில் எல்லாத்தையும் போட்டுட்டு நதியில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம். அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுநாள் காலத்தில் 5:30 மணிக்கு கிளம்பி சோலாப்பூரில் சித்தீஸ்வரர் சுவாமியை பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு நேராக துர்ஜா பவானி அம்மனை பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு நேராக ஷிரடி பயணம் போகிறோம். போகிற வழியில் சனி சிக்கனாபுரியும் பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறோம். பகவான் நமக்கு ஒத்து வச்சு நம்ம நல்லபடியாக கொண்டு வந்து ஷிரடியில் சேர்க்கணும். அதை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஹால்ட்டு போட்டுட்டு மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு இது சத்யநாராயண பூஜை பண்ணுறோம் ஷிரடியில் சத்யநாராயண பூஜை முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பர்ச்சேசிங் ஷிரடியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறோம். அன்றைக்கி அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் முடிச்சுட்டு நேராக மறுநாள் காத்தால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவுரங்காபாத் போகிறோம். அங்கே கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பார்க்குறோம். அப்புறம் சயன ஆஞ்சநேயரை பார்க்குறோம். கண்ணாடி கோயில் அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது. அப்புறம் மினி தாஜ்மஹால் பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு திரும்ப ஷிரடி வந்து தங்கிட்டு மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு நாகர்சால் வண்டிக்கு 11 மணிக்கு புறப்பட்டுருவோம். நாங்கள் மத்தியானம் 1:25க்கு வண்டி. அதை கிளம்பி திரும்ப சென்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு வந்து சேர்த்துருவோம். சூப்பர். இப்போ மைக் மாமிட்ட கொடுத்துருங்க. மாமி, இப்ப நீங்க எவ்வளவு வருஷமா எல்லாரையும் ஷிரடிக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மாமி. நாங்கள் 2009 ஆன்மீக சுற்றுலா மாதிரி நாங்கள் ஒரு 17 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஒரு 30 பேர் 35 பேர் எங்களோட வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் உயிர் வாழறதே சாய்பாபானால தான். எங்களுக்கு சாய்பாபா தான் எல்லாமே. நாங்கள் ஃபுல் சரண்டர். அதனால எங்களுக்கு வர பக்தர்களும் அதே மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக போய் ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அவங்க கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே பயணம் எப்போதுமே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். தேங்க்ஸ் மாமி. இந்த கிளிப்பு அது தேவை. லக்ஷ்மி பேசு சாய்பாபா. பாரு உள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லுங்க. இங்க பாரு. குட்.